எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நம்மோடு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தவிக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். உதயநிதியின் கைதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம். ஜனநாயகத்தில் கருத்து உரிமை என்பது, பேச்சுரிமை என்பது தலையாய ஒன்று. ஆனால் எப்படி பேச வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும் என்பதில் ஒரு வரன்முறை இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் அவதூறாகவும் ஆபேசமாகவும் ஆபாசமாகவும் பேசி தரம் தாழ்ந்த ஒன்றை, கருத்தை முன்வைக்கிற போது ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயமே முகம் சுளிக்கிறது. அப்படி ஒரு கருத்தை தான் ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர், முன்னாள் துணை முதல்வராக திகழ்ந்தவர் திரு உதயநிதியினுடைய கருத்தும் இவ்வாறாகவே அமைந்திருக்கிறது. ஒரு பெண்ணின் மீதான அவதூறுகளை யார் பொறுத்துக் கொள்வார்கள்? ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பெண்கள் இருக்கிறார்கள். தாய் இருக்கிறார், மனைவி இருக்கிறார்கள், மகள் இருக்கிறார்கள். தங்கள் குடும்பத்தை பற்றி இவ்வாறாக தரக்குறைவாக யாராவது பேசினால் நாம் ஏற்றுக்கொள்வோமா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆக இது போன்று இனி திரு உதயநிதி ஸ்டாலின் இந்த கைது என்பது இனிமேல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி இழிவாக இனிமேலும் பேசக்கூடாது என்பதற்கான ஒன்றுதான். ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு நிலையில்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது மாத்திரமல்ல, தவேகாவுக்கு திரு அசைக்க முடியாத தலைவராக வளர்ந்து வருகிறவர், மக்கள் தலைவராக இருக்கிறவர், பெண்குலத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறவர், ஒட்டுமொத்த பெண்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிற திரு விஜய் அவர்களுக்கு வாக்களித்து விட்டார்கள் பெண்கள் என்பதற்காக இந்த பெண்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று ஏற்கனவே பல மேடைகளில் அவதூறாக பேசியவர்கள் தான். ஆக இந்த அளவுக்கு மீறி பேசுகிறார்கள். ஆக இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அடாது செயலாக இருக்கிறது. ஒரு கருத்து சுதந்திரம் என்பது இயற்கையான ஒன்றுதான். அந்த கருத்து சுதந்திரத்திற்கும் ஒரு அளவுகோல் இருக்கிறது. அந்த அளவுகோலை மீறுகிற போது அது மற்றவர்களை முகம் சுளிக்க செய்து விடுகிறது. அப்படித்தான் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சும் இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.